ஹாய் எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் பருப்பு பொடி அரைக்க போகிறோம் பாப்பாக்காக. அது வந்து எவ்ரிடே ஃபுட்டில் கண்டிப்பாக பருப்பு பொடி பாப்பாக்கு இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Two cups of masoor dal. 1 cup of green moong dal. 1 cup of pasi parpu. Thoram parpu 2 cup. ரெண்டு கப் கடலை பருப்பா. ஓகே. So 5 types of பருப்பு எடுத்துறோம். இது 2 cups, இது 1 cup, இது 1 cup, இது 1 cup, இது 2 cups. இது 2 cup. ஓகே. அது கூட ரைஸ். ரைஸ் லாஸ்ட் டைம் 3 cups போடா. இந்த 3 cups. இது மூணு. முடிஞ்சிடுச்சு. யா. அப்படியே. சரியா? The next day. நம்ம இது வேக தானே வைக்க போகிறோம் பருப்பு இதோட சாதத்தோட, அதனால குறவர் பண்ணாலும் பரவாயில்ல. ரெடி பருப்பு பொடி. Hours later. நார்மல் சாதமாவோ அரிசியாவோ எடுத்துக்கலாம் முதல்ல. அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போடணும். அண்ட் நம்மளோட பருப்பு பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு தண்ணி போட்டு உள்ள வச்சிடலாம். ஸோ கேரட் சேர்த்துருக்கேன்னா அது கூடவே நம்ம இப்போ இந்த பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச். அவ்வளவுதான். இப்போ இதுல தண்ணி ஊத்தி மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் வேகிறதுக்கு. இது ஏற்கனவே வெந்த சாதம்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி தான் ஊத்துறேன். அரிசியா போட்டு கூட நம்ம போடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி, எவ்வளவு ஒரு கைப்பிடி அளவு, எவ்வளவு ரைஸ் போட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்தா போதும். இது ஏற்கனவே குக்கான ரைஸ்ன்றதுனால முடிஞ்சது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்.